நியூயார்க் மாகாணத்துல ஒரு பார்க். அந்த பார்க் சண்டே ஆச்சுன்னா வந்துன்னா குழந்தைங்க நிறைய பேர் வந்துருவாங்க. ஸோ குழந்தைங்க வராங்க அப்படின்னாவே வியாபாரம் நிறைய நடக்கும். அங்க ஒரு பலூன் வியாபாரி ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு. எல்லா ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கெல்லாம் அங்க வந்துருவாரு, ஆஜராயிருவாரு. பலூன் வியாபாரம் தான் ஒரு மிகப்பெரிய தொழில். இந்த பலூன் வியாபாரம் பண்ணி தான் ஒரு பிழைப்பை நடத்திட்டு இருக்கிறாரு. காலையில் 8 மணிக்கு தொழில் ஆரம்பிச்சார் அப்படின்னா சாயந்தரம் 6 மணி 7 மணி வரையில் தொழில் நடக்கும். தொழில் வந்துட்டு எல்லா நேரமே ஒரே மாதிரி நடக்காதுல்ல, எல்லா நேரமும் நிறைய பலூன் விற்காதுல்ல. சில நேரங்கள் என்ன ஆகும்னா பலூனோட விற்பனை என்ன ஆகுங்க, கம்மியாகும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஹீலியம் அப்படிங்கிற வாயு நிரப்பி பலூனுக்குள்ள நிரப்பி விடுவாரு. ஹீலியம் அப்படிங்கிற வாயு காற்றை விட அழுத்தம் மிகவும் கம்மியானது, அடர்த்தி ரொம்ப கம்மியானது. அதனால என்ன வாங்கன்னா அந்த காத்து மேல போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த காத்து நிரப்பப்பட்ட அந்த பலூன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க, மேல பறக்க ஆரம்பிச்சிடும். விட்டா மேல பறந்து போயிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு போயிட்டே வந்துட்டு இருக்கும். என்ன இருக்குது, இந்த பலூன் ஒருத்தர் ஃபில் பண்ணி விடுறாரு, ஒரு ரெட் பலூன் ஃபில் பண்ணி விடுறாரு. அப்ப அந்த குழந்தைங்கள பார்க்குள்ள விளையாண்டு இருக்க குழந்தைங்கள அந்த பலூனை பார்த்தோன்னே பலூன் சொல்லி பார்த்துட்டு வெளியில என்ன பண்ணிட்டு போகுங்க, பலூன் வாங்கிட்டு போகுங்க. இந்த மாதிரிதான் தன்னோட வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக அப்பத்திக்கப்ப என்ன பண்ணுவாருன்னா அந்த ஹீலியம் வாயு நிரப்பி விட்டு பலூன் பறக்க விட்டுக்கிட்டே இருப்பாரு. என்ன ஆச்சுன்னா அந்த பார்க்குக்கு விளையாட வந்த ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு சிறுவன், அந்த சிறுவன் இதை பார்க்கறான். என்ன பார்க்கறான்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் பலூன் விடுறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ப்ளூ பலூன் விடுறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு கிரீன் பலூன் விடுறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒயிட் பலூன் விடுறாரு. இந்த மாதிரி கலர் என்ன பண்ணி இருக்கிறாரு, அவரு விட்டுருக்கிறாரு. இந்த பையனுக்கு ஒரே ஆர்வம். பக்கத்துல போய் அந்த பலூன் வியாபாரிட்ட போய் கேள்வி கேட்கிறான்னு, அண்ணா நீங்க எல்லா பலூன் நீங்க பறக்க விட்டீங்க, ரெட் பறக்க விட்டீங்க, ப்ளூ பறக்க விட்டீங்க, கிரீன் பறக்க விட்டீங்க, ஒயிட் பறக்க விட்டீங்க, எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னு வந்துட்டான். சொல்லு தம்பி அப்படிங்கிறான். வந்துட்டான், கருப்பு பலூன் பறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏன்னா அந்த பையனோட நிறம் கருப்பு. அந்த காலத்துல வெள்ளையர்கள் கருப்பினத்தவர்கள் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாகுபாடு இருந்தது. வெள்ளையா இருந்தாவே அவங்க என்னமோ ரொம்ப மேம்பட்டவங்க, கருப்பா இருக்கவங்களா என்னதுங்க ரொம்ப அறிவு அவங்களுக்கு ரொம்ப கம்மி, அவங்க கம்மியான ஆட்கள்ங்கிற மாதிரி ஒரு அனுமானம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. இந்த பையன் கருப்பினத்தை சேர்ந்தவன். இந்த கேள்வி போய் கேட்கிறான், கருப்பு பலூன் பறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பலூன் வியாபாரி சிரிச்சுட்டு என்ன பண்றாருன்னா ஒரு பலூன், கருப்பு பலூன் எடுக்கிறாரு, அதுல அந்த ஹீலியம்ங்கிற கேஸ் என்ன பண்றாரு, ஃபில் பண்றாரு, ஃபில் பண்ணி விடுறாரு. அந்த கருப்பு பலூன் என்ன ஆகுது, பறக்குது. அந்த பையன் பார்த்து சொல்றான், ஹை பறக்குதுல அப்படிங்கிறான். வந்துட்டுனா அப்ப அந்த பையன், அந்த பலூன் வியாபாரி சொல்றாரு, தம்பி கலர் முக்கியம் இல்ல, உள்ள நீ என்ன ஃபில் பண்றங்கிறதா என்னது முக்கியம். நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறது முக்கியம் இல்ல, உனக்குள்ள நீ என்ன மாதிரியான சிந்தனைகள் நீ செலுத்துறங்கிறதா என்னது ரொம்ப முக்கியம். அதுதான் உன் வாழ்க்கையில என்ன பண்ணும், அடுத்த லெவல் கொண்டு போகும். எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நான் கிராமத்துல படிச்சுட்டு இருக்கேன், என்னால நிறைய மார்க் எடுக்க முடியுமா? ஹலோ, இதே சிட்டியில படிச்சுட்டு இருக்கவன், சென்னையில படிச்சிருக்கவன், கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கவன், நல்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கவனா நல்ல மார்க் வாங்கிடுவான், என்னால வாங்கிட முடியுமா? அந்த கேள்வி வருதா இல்லையா? ஹலோ, வருதுன்னா ஒன்னே ஒண்ணுதான், இந்த பலூன் கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எல்லாருமே ஒரு பலூன் மாதிரி தான். நீங்க இதுக்குள்ள எதை நீங்க நிரப்புறீங்க பொறுத்து தான் உங்க உயர்வு இருக்குது. சாதாரண காத்தை நீங்க உள்ள செலுத்தினீங்க அப்படின்னா பலூன் கீழே தான் போகும். இதே ஹீலியம் அப்படிங்கிற அந்த கேஸை செலுத்தினீங்கன்னா அந்த பலூன் என்ன ஆகுங்க, மேல பறக்கும். அப்போ நீங்க உங்களுக்குள்ள என்ன மாதிரியான சிந்தனைகள் வச்சுட்டு இருக்கீங்கிறதான் விஷயமே இப்போ ஒன்னே ஒண்ணுதான். சரி, ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? காலையில எல்லாரும் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அலாம் வைப்போம், போன்லயோ இல்ல கிளாக்லயோ அலாம் வைப்போம். 5 மணிக்கு எந்திரிக்கணும், 4:30 மணிக்கு எந்திரிக்கணும், 5:30 மணிக்கு எந்திரிக்கணும் அலாம் வைப்போம். அலாமும் காலையில கரெக்டா அடிக்கும், அதோட வேலை என்ன பண்ணிரும், கரெக்டா பார்த்துரும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அலாரத்தை தூங்க வச்சுட்டு நம்மளும் குப்பர் கடிச்சு என்ன பண்ணிடுவோம், படுத்து தூங்கிடுவோம். நடக்குதா இல்லையா? சரி, வெரி குட். அதே மாதிரி படிக்கலாம்னு சொல்லி உட்காருவோம், சரிங்களா? புக்கை திறந்து வச்சு உட்காருவோம். உட்கார்ந்த உடனே நம்ம ஃப்ரெண்டுக்கு எங்க இருந்தா நம்ம நினைப்பு வருமோ தெரியாது வந்துருவான். இந்த படத்தெல்லாம் சொல்லுவான், கழுகுக்கு மூக்கு வேத்த மாதிரி வந்துட்டாயாம்ங்கிற மாதிரி நம்ம புக் எடுத்து வச்சு உட்கார்ந்தா நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், கரெக்டா கிளம்பி வருவான். வந்துட்டு விளையாட போலாமா அப்படிமா, நான் படிக்க உட்காரண்டா அப்படின்னா படிக்கிறியாமா,
சரி, ஒரே ஒரு கேள்விதான். அப்ப வந்துட்டேன்னா இது நடக்குதா இல்லையா? இதை விட இன்னொன்னு நடக்கும். இந்த கபாலி படம் வந்திருக்கும் போது ஒரு பாட்டு வந்து, நெருப்புடா நெருங்கடா பார்ப்போம் அப்படிங்கிறது. கரெக்டா அந்த பாட்டெல்லாம் வந்த சமயம்லாம் அந்த எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயம். அப்ப என்ன ஆச்சுன்னா, என்னோட ரிலேட்டிவ் பையன் ஒருத்தன் வந்துட்டு நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். ரைட், அவன் படிச்சுட்டு இருந்தான் வந்துட்டுன்னா இங்கிலீஷ் உட்காந்து படிச்சுட்டு இருந்தான் வந்துட்டுனா. இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கலாம், ஓப்பன் பண்ணிட்டு நான் நீ படிக்க போறேன் அப்படிங்கிறது. பக்கத்து ரூம்ல அவங்க அம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ரைட், ஓப்பன் பண்றான், வாட் இஸ் இங்கிலீஷ் கிராமர்னு ஆரம்பிக்கிறான். அப்ப வந்துட்டு ஆரம்பிக்க, நெருப்புடா பாட்டு. நம்மால வாட் இஸ் இங்கிலீஷ் கிராமர். அடுத்தது, ஓகே, இங்கிலீஷ் கிராமர் has got 3 tense: present tense, past tense, future tense. அங்க நெருங்குடா. he is on the way, present tense. முடியுமா? முடியாது. புக்க மூடி என்ன பண்ணியாச்சு, போய் காந்து சூப்பர். ஹலோ, சரி, படிக்க உட்கார நினைக்கிறேன், படிக்க உட்காரணும்னு உட்கார்றேன், ஆனா படிக்க மாட்டேங்கிறேன். காலையில அலாம் வைக்கிறேன், எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், எந்திரிக்க மாட்டேங்கிறேன். அதே மாதிரி ஃப்ரெண்டு வந்துட்டா படிப்புங்கிறலாம் என்ன ஆயிடுது, மறந்து போயிருது. விளையாட்டு தான் பெருசா வந்து தெரியுது. ஏன்? படிக்கிறதுனா மட்டும் அலாரம் வச்சுட்டு படுத்தா காலையில எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. இதே நாளைக்கு காலையில டூர் கூட்டிட்டு போறாங்க உங்க ஸ்கூல்ல இருந்து, அங்க ஒரு தம்பி சொல்றாரு, நான் தூங்கவே மாட்டேன்ல, நைட்டு பூரா தூங்கவே மாட்டேன்ல. ரைட், நைட்டு படுக்க போவோம். ஆல்ரைட், நைட்டு படுக்க போகும்போது அடுத்த நாள் டூர் கூட்டிட்டு போறாங்க. பக்கத்தில் எங்கேயாச்சும் வந்து ஏற்காடு கூட்டிட்டு போறாங்க, இல்லை ஊட்டி கூட்டிட்டு போறாங்க, எடுத்துக்கலாம். போறான்னு முடிவு எடுத்தாச்சு. நாளைக்கு காலையில ரெடி, காலையில 8 மணிக்கு ஸ்கூல் வந்துட்டு இருக்கணும். ஆல்ரைட், உங்க வீடு வந்துட்டுனா ஒரு 1.5 மணி நேரம் தூரத்துல வந்துட்டு இருக்குது. நீங்க காலையில 5 மணிக்கு எந்திரிச்சா என்ன பண்ண முடியும்? குளிச்சு ரெடி ஆகி 8 மணிக்கு ஸ்கூல்ல போய் நிக்க முடியும். சரிங்களா? அலாரம் வேணுமா? அம்மா அப்பா வந்து எழுப்பி விடணுமா? 5 மணி ஆயிருக்காது, 4:55 நம்மளால என்ன பண்ணிடுவான், எந்திரிச்சு உட்காந்துருவான். அப்ப மட்டும் 5 மணிக்கு முன்னாடி எந்திரிக்க தெரியுது, ஆனா படிக்கணும் வந்தா மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்? தமிழ்ல ஒரு அருமையான வாசகம் வந்துட்டு இருக்குது. தமிழ்ல ஒரு அருமையான வாசகம் இருக்கு. இந்த வாசகத்துக்கு பேரு விளையாட்டா சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும் அப்படிம்பாங்க. ஹலோ, கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்போம், கவனிக்கணும்னு உட்காருவோம், 2 நிமிஷம் கவனிப்போம், 3வது நிமிஷம் தமிழா கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். ஹலோ, அடுத்த 3வது நிமிஷம் சிவகார்த்திகேயன் டூயட் பாடிட்டு இருப்போம். இப்ப நான் சொல்ற புரியுதா? நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது. கரெக்டா இல்லையா? ஆனா அதே நினப்பு தான் உங்க வாழ்க்கையை வந்து உயர்த்தும்னு சொல்லி சொல்றாங்க. நீ டூருக்கு கிளம்பணும்னு சொல்லி என்ன பண்ற, முடிவு எடுத்துட்ட. நைட்டு படுக்கும்போது என்ன பண்ற, அந்த நினைப்பாவே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நாளைக்கு டூர் போறோம், நாளைக்கு பஸ்ல இந்த டான்ஸ்க்கு வந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம் வந்துட்டு வருவாங்க, இவங்க கூட நான் என்ஜாய் பண்ணலாம், நான் ஊட்டி போறேன், ஊட்டியில இறங்கி வந்துட்டுனா ஊட்டி சுத்தி வந்து பார்க்க போறேன், இந்த தொட்டபேட்டா மலையில போய் வந்துட்டு நான் குதிக்க போறேன். இந்த மாதிரி நினைவுகளோடய நான் படுக்க அடுத்த நாள் காலை என்ன ஆகுது, இந்த நினைவே என்ன பண்ணிருது, எழுப்பி விட்டுருது. அப்ப நினப்பு தான் பொழப்பும் கெடுக்குது. அதே நேரத்துல அதே நினப்பு தான் உங்களை வந்துட்டு என்ன தூங்க விடாம வந்து பண்றது. அப்துல் கலாம் சொல்லுவார் வந்துட்டுனா, உங்களோட நினைவுகள் உங்களை தூங்க விடாம பண்ணுச்சுன்னா அதுதான் உண்மையான கனவுன்னு சொல்லி சொல்றாரு. ஹலோ, ஒரு சின்ன ஒரு இது மட்டும் கேள்வி கேட்கிறேன். இது வந்துட்டு என்னது? சரி, வெரி குட். இது பேர் வாட்டர் பாட்டில். எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். சரி, இது வாட்டர் பாட்டில். இந்த பாட்டிலோட விலை எவ்வளவு இருக்கும்? 10 ரூபா. மதி, எவ்வளவு ரூபாய் இருக்கும்? சரி, ஒரு அடுத்த கேள்வி. இதுல தண்ணி இருக்கு, கொஞ்சமா தண்ணி இருக்கு. இந்த தண்ணி நான் என்ன பண்ணிடுறேன், குடிச்சாச்சு. இப்ப இந்த பாட்டில் இருக்குல்ல, இந்த பாட்டில்ல பால் நிரப்புறேன். சரிங்களா? பால், சுத்தமான பால், பசும் பால் நிரப்புறேன். இப்ப இதோட விலை எவ்வளவு? 200. 1/4 லிட்டர் எவ்வளவு ரூபாய்?
10 ரூபாய். சரி, இதே பாட்டில்ல சுத்தமான தேனை நிரப்புறேன், இதோட விலை எவ்வளவு? போ 70 ரூபா, 200 ரூபா. சரி, இதுல பெட்ரோல் நிரப்புறேன், 30 ரூபா. சரி, இதுல விஷத்தை நிரப்புறேன், சரி இதுல பினாயில் நிரப்புறேன், எவ்வளோ? இது பினாயில் நிரப்பப்பட்ட பாட்டில் எடுத்துக்கோங்க. இதை கொண்டு போய் எங்க வைப்போம்? பாத்ரூம்ல வைப்போம். தேன் நிரப்பப்பட்ட பாட்டில் எடுத்துக்கோங்க. இதை கொண்டு போய் எங்க வைப்போம்? கிச்சன்ல வைப்போம். இதே தேன் நிரப்பப்பட்ட பாட்டில் இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைப்போம், சாமி ரூம்லயும் கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? வைப்போம். கரெக்டா? தண்ணி இங்க கொண்டு போய் வைப்போம், கிச்சன்ல, ரூம்ல, பெட்ரூம்ல, எல்லா இடத்துலயும் வந்து வைப்போம். வந்துட்டுனா ஒரு சின்ன கேள்வி, விஷத்தை நான் கொண்டாத்துக்கு முன்னாடி என்ன கேட்டேன்னா, இந்த பாட்டிலோட விலை தான் எவ்வளவு கேட்டேனே தவிர நான் தண்ணியோட விலை கேட்கல, பாலோட விலை கேட்கல, தேனோட விலை கேட்கல. நான் இந்த பாட்டிலோட விலை எவ்வளவுதான் கேட்டேன். இதுல தண்ணி நிரப்புனாலும், தேனை நிரப்புனாலும், பெட்ரோலை நிரப்புனாலும், ஃபெனால் நிரப்புனாலும் இந்த பாட்டிலோட விலை 1 ரூபா தான். ஆனா நீங்க எதோட விலையை சொல்லிட்டு இருந்தீங்க? அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளோட விலையை தான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ இந்த பாட்டில்ங்கிறது ஒண்ணு கிடையாது, இந்த பாட்டிலோட விலை 1 ரூபா தான். இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளோட தரமும் தராதாரமும் மாற மாற இந்த பாட்டிலோட விலையும் என்ன ஆயிட்டே இருக்குது? மாறிட்டே இருக்கு. அப்போ நம்ம எல்லாருமே ஒரு பாட்டில் மாதிரி தான். நான் ஒரு பாட்டில், நீங்க ஒரு பாட்டில், இதோ அங்க அங்கிள் உட்கார்ந்து இருக்காருல்ல அவர் ஒரு பாட்டில், எல்லாருமே வந்து ஒரு பாட்டில் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டில் தம்பி, ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டில் தான். இதுல கேள்வி வந்துட்டேன்னா, இதுக்குள்ள நீ என்ன மாதிரியான சிந்தனைகளை வந்துட்டு நீ நிரப்புறங்கிறத பொறுத்து தான் உன்னோட உயர்வே வந்துட்டு இருக்குது. இப்ப தேவையில்லாத சிந்தனைகள் வந்தது அப்படின்னா உன்னை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? ஹலோ, நல்ல சிந்தனைகள் இருந்தா நீ வந்து எப்படி இருப்ப? அவ்வளவுதான். எகைன் அந்த பலூன் வந்து யோசிக்கோ, உன்னோட சிந்தனை நல்லா இருந்ததுன்னா ஹீலியம் நிரப்பப்பட்ட பலூன் மாதிரி நீ மேல என்ன ஆயிட்டு இருப்ப? பறந்துட்டு இருப்ப. இதே அந்த பலூன்ல வந்துட்டேன்னா சாதாரண காத்து, அதை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா, கெட்ட சிந்தனைகள் மாதிரி நீங்க ஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த பலூன் கடைசியில் என்னதான் ஆகும்? கீழே தான் வந்துட்டு வரும். அப்ப நீ என்ன மாதிரியான சிந்தனையை வச்சுட்டு இருக்கேங்கிறதா உன்னோட வெற்றிக்கு அடித்தளமே. 2 உதாரணம் உங்களுக்கு நான் தரேன். வேதியியல்ல பென்சீன் அப்படிங்கிற பத்தி கேள்விப்பட்டிருக்கோமா? பென்சீன், அந்த பென்சீனை கண்டுபிடிச்சவர் வந்துட்டு யாருன்னா மைக்கேல் ஃபாரடேங்கிற பர்சன் தான் அதை கண்டுபிடிக்கிறார். பென்சீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். வெரி குட். நீங்க எங்கேயாச்சும் இல்லன்ட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய வேதியியல் டீச்சர் ஷாக் ஆயிடுவாங்க. இந்த பென்சீனோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டுன்னா 6 கார்பன் இருக்கும், 6 ஹைட்ரஜன், இது சேர்ந்ததுன்னா ஒரு பென்சீன் சொல்லுவாங்க. நான் ரொம்ப உள்ளலாம் வந்து போகல. இந்த மைக்கேல் ஃபாரடேக்கு வந்துட்டுனா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, இந்த பென்சீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத பத்தி அவருக்கு பதில் தெரியவே வந்துட்டுல. அதை பத்தி ராப்பகலா வந்து யோசிக்கிறாரு, ராப்பகலா சிந்திக்கிறாரு. என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இது வந்துட்டு இருக்கும்? இது வந்துட்டு என்ன நேரா வந்துட்டு இருக்குமா, முக்கோண மாதிரி வந்துட்டு இருக்குமா? இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பத்தி யோசிக்கிறார், அவருக்கு பதில் கிடைக்கவே வந்துட்டுல. இதை பத்தி சதா சர்வ காலமும் யோசிச்சே வந்துட்டு இருக்காரு. ஏன்னா பென்சீன்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்துட்டு என்ன சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். இதை வந்துட்டு என்ன அறிவியல் உலகத்துக்கு சொல்லியே வந்துட்டு ஆகணும். இப்ப என்ன ஆகுது, ஒரு தேட 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 ஒரு கட்டத்தில் என்ன ஆயிட்டாரு, அவர் டேபிள்ல வந்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. ரொம்ப நேரம் யோசிச்சு விட கிடைக்காம அப்படியே என்ன பண்ணிட்டாரு, தூங்கிட்டாரு. அவர் கனவுல வந்துட்டு என்ன ஆகுதுன்னா 6 குரங்குகள் வந்துட்டு என்ன வருது. 6 குரங்குகள் என்ன பண்ணுது, அவர் முன்னாடி விளையாடுது, ஆட்டம் போடுது, எல்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு குரங்கும் அதோட வாழை மட்டும் என்ன பண்ணிக்குது, பிடிச்சிக்கிட்டு ஒரு ரிங் மாதிரி என்ன ஆகுதுங்க ஃபார்ம் பண்ணி காமிக்குது. டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு, அந்த ரிங் மாதிரி ஷேப் வந்து போடுறாரு. அதுதான் கடைசியில் என்ன ஆச்சுன்னா பென்சீனோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரா வந்துட்டு வந்தது. அந்த மைக்கேல் ஃபாரடேங்கிற நபர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அந்த பென்சீனை வந்துட்டுன்னா அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தாரு, அதை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருந்தாரு. தூக்கத்துல கூட என்னதான் பண்ணாரு வந்துட்டுன்னா
அதை பத்தியே யோசிச்சு இருந்தாரு. அப்படி யோசிச்சு 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 6 குரங்குகளா கனவுல வந்து அந்த பென்சீன் அப்படிங்கிறது என்ன ஆச்சுங்க, அவருக்கு இதுக்கு வந்து கிடைச்சது. அதை தான் புக்ல பப்ளிஷ் பண்ணாரு. இன்னைக்கு வரையிலும் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன்ங்கிறத வந்துட்டேன்னா நம்ம இப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ சிந்தனைக்கு எவ்வளவு வலிமை இருக்குங்கிற பாருங்க. இன்னொரு உதாரணம் மட்டும் தரேன். எத்தனை பேருக்கு தையல் மிஷின் பார்த்திருக்கீங்க? தையல் மிஷின். வெரி குட். சரி, நம்ம நார்மலா கையில வந்துட்டேன்னா ஊசி நூல் வச்சு தைச்சிருக்கோமா? சரி, கையில வந்து பிடிக்கக்கூடிய ஊசி எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டேன்னா அந்த நூல் வந்து விடக்கூடிய அந்த ஐன்னு சொல்லுவாங்க, அந்த கண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணு எந்த இடத்துல இருக்கும்? கையில தைக்கிற ஊசியில அடியில் இருக்குமா மேல இருக்குமா? கையில தைக்கிற ஊசியில. ஊசியோட முனை கூர்மையா இருக்கும், அதுதான் துணிக்குள்ள வந்துட்டு போகும். நம்ம கையில வச்சு தைப்போம்ல ஊசி, இந்த கோணிப்பை ஊசியில எடுத்துக்கோங்க, முனை கூர்மையா இருக்கும். இன்னொரு முனையில தான் அந்த கண்ணு இருக்கும், அதுக்குள்ளதான் என்ன பண்ணுவோம், நூலையோ கைத்தையோ வந்து விடுவோம். கரெக்டா? இந்த மாதிரிதான் முதலையும் தையல் மிஷின் அப்படிதான் இருந்தது. எலைஸ் ஹவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாளர், அவர் என்ன பண்றாருன்னா தான் வைஃபுக்கு இந்த தையல் மிஷினை வச்சு தைக்கிறதுங்கிறது ரொம்ப டிலே ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா மேல இருக்கிறனால ஒவ்வொரு தடவையும் போட்டு என்ன பண்ண வேண்டியதா இருக்குங்க, டைப் பண்ண வேண்டியதா இருந்தது. இவரால வைஃபுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும், ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன பிரச்சனைனா இந்த நூலை எங்க வந்துட்டுனா எந்த கண்ணில் கொண்டு போய் விடுறது, மேல இருக்கனால பெரிய பிரச்சனையா வந்துட்டு இருந்தது. எகைன் இதை பத்தியே அவர் என்ன பண்றாரு, சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறாரு. என்ன பண்றது யோசிக்கிறார். அவருக்கு விடை கிடைக்கவே வந்துட்டு இல்ல. இதே மாதிரி என்ன பண்ணிடுறாரு, அயர்ந்து தூங்கிறாரு. ஓகே, என்ன இது, கனவுல ஆதிவாசிகள் இவரை துரத்திட்டு வராங்க. இவர் பயந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, உயிருக்கு பயந்து ஓடுறாரு. ஒரு இடத்துல கல்லு தடி விட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்ப அந்த ஆதிவாசிகளை அவரை கொல்றதுக்காக ஈட்டியை ஏந்தி இப்படி குத்த வராங்க. அந்த ஈட்டியோட முனை பார்த்தா கூர்மையால அந்த முனை வந்துட்டுன்னா ரவுண்டா வந்துட்டு இருக்குது, ஒரு ஓட்டை அந்த இடத்துல வந்துட்டு இருக்குது. இது டக்குன்னு தூக்கம் வந்து கலையுது. எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோன்னே வந்து ஊசி வந்து பாக்குறாரு. மேல இருக்கிற அந்த ஐய வந்துட்டு அந்த கண்ணை வந்துட்டு என்னன்னா டக்குன்னு என்ன பண்றாரு, கீழே கொண்டாடுறாரு. அப்பதான் மாடர்ன் தையல் மிஷின் உருவாகிச்சு. ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ண ஆரம்பிச்சதுங்க, ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சது. அப்ப எலைஸ் ஹவ்ங்கிற அந்த கண்டுபிடிப்பாளருக்கு வந்துட்டேன்னா அதை பத்தியே சிந்திச்சுட்டு இருந்தாரு. கடைசியில் என்ன கிடைச்சதுங்க, அது பதில் வந்து கிடைச்சது. அப்போ ஒன்னே என்ன நண்பர்களே, நீங்க எதை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கீங்களோ அதுவாகவே நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. இது யார் சொன்னது? விவேகானந்தர் சொன்னது. விவேகானந்தர் சொன்னதுக்கு நான் 2 உதாரணம் கொடுத்திருக்கேன். ஒன்னு இந்த பென்சீன் கண்டுபிடிச்ச மைக்கேல் ஃபாரடே, இன்னொன்னு தையல் மிஷின், ஆட்டோமேட்டிக் தையல் மிஷின் கண்டுபிடிச்ச எலைஸ் ஹவ். இவங்க 2 பேருமே ஒரே விஷயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தியே சதா சர்வ காலமும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சிந்திச்சுட்டு இருந்தாங்க. இந்த சிந்தனை இருக்கும் போதுதான் கண்டுபிடிப்புகள் கூட என்ன ஆகுது, நடக்குது. இப்போ இங்க நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, சரிங்களா? இந்த உட்காந்துட்டு இருக்கிறதுல பாதி பேர் வந்துட்டுன்னா ஒரு சிந்தனையில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இவன் ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் சொல்ல மாட்டானா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்ல மாட்டானா, இதை நான் எடுத்து நான் வாழ்க்கையில முன்னேற மாட்டேனாங்கிற சிந்தனையில உட்காந்துட்டு இருக்கவன் பேசுறது ஃபுல்லா என்ன பண்ணுவான், கவனிப்பான். யார் பெத்த புள்ளியா பேசிட்டு இருக்குது, பேசட்டும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்க ஆட்கள் கவனிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அப்ப எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்கும், உங்க சிந்தனையெல்லாம் வந்துட்டு ஆரம்பிக்குது. நீ காலையில அலாம்லாம் உனக்கு தேவையே வந்துட்டு இல்ல, எந்திரிக்கணுங்கிற சிந்தனை வந்துருச்சுன்னா, எந்திரிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணிடுவ, எந்திரிச்சிருவ. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி உதாரணம் வந்து கொடுக்குறேன். நம்ம எக்ஸாம்க்குலாம் படிப்போம். பொதுவாகவே யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம், இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாரும் தவறா வந்து எடுத்துக்க வேண்டாம். பொதுவாகவே நமக்கு கணக்கு பாடம், கணக்கு வாத்தியார்னா பிடிக்காது. அப்படி இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க, இங்கிலீஷ் பிடிக்காது. ஏன்னா ஹலோ, ஏன் எனக்கு பிடிக்காதுன்னு நான் வந்து சொல்றேன் தெரியுங்களா? அந்த இடத்துல நான் இன்னும் என்னோட சிந்தனையை நான் முழுசா அந்த இடத்துல செலுத்தல, அதனால பிடிக்காம வந்துட்டு இருக்குது. நான் அந்த இடத்துல முழுசா சிந்தனையை செலுத்தினா பிடிச்சிரும். நம்ம சில எக்ஸாம்பிள் உட்காந்து படிப்போம், நமக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிச்ச சப்ஜெக்டா இருந்தனா அதுக்கு நம்ம நேரம் கொடுத்து என்ன பண்ணுவோம், படிப்போம். அந்த வாத்தியார் எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு நேரம் கொடுத்து என்ன பண்ணுவேன், நான் படிப்பேன். படிக்கும்போது நினைச்சுவேன், அந்த வாத்தியார் வந்து என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதுக்காகவாச்சும் நான் என்ன பண்ணணும், படிக்கணும்னு உட்காந்து நான் படிப்பேன் வந்துட்டுனா.
சில பாடம் எனக்கு பிடிக்காது, சில வாத்தியார் எனக்கு பிடிக்காது, அதுக்காகவே என்ன பண்ண மாட்டேன் நான், அவங்களுக்காக எதுக்கு நான் படிக்கணும்னு சொல்லி நினைப்பேன் வந்துட்டேன்னா. அப்ப எல்லாமே சிந்தனையில் தான் ஆரம்பிக்குது. உடனே என்ன சொல்றேன், நீங்க யாருக்காகவும் படிக்காதீங்க, யாருக்காக வந்து படிங்க, உங்களுக்காக வந்து படிங்க. உங்களுக்காக வந்துட்டு நீங்க படிச்சா வந்து போதும். ஆனா 3 விஷயம் தான், எண்ணம், சொல், செயல். இதுதான் வந்துட்டேன்னா ஃப்ளோ. எண்ணம், இன்னொரு சொல்லாமா, எண்ணம், வெரி குட். நீங்க எகெயின் இந்த அலார்ம் கிளாக்கோட எக்ஸாம்பிள்க்கே நம்ம வந்து போகலாம். சரிங்களா? நீங்க நைட் படுக்க போகும்போது காலையில நான் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேங்கிற எண்ணத்தை தீர்க்கமா வச்சுக்கிட்டு டூர் போறதா இருந்தா எந்திரிக்கமா இல்லையா? அதே மாதிரி 5 மணிக்கு நான் எந்திரிச்சுவேங்கிற எண்ணத்தை தீர்க்கமா நான் வச்சுக்கிட்டு எந்திரிப்பேன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அந்த எண்ணத்தை கொண்டு வரணும். ரெண்டாவது, வாயை விட்டு 2-3 தடவை என்ன பண்ணுவேன் சொல்லணும், நான் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். முடிஞ்சா உங்க அம்மா கிட்ட போய் இல்ல உங்க கூட பிறந்தவங்கிட்ட போய் நான் காலை 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன், காலை 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன் போய் சொல்லிட்டு வாங்க. உங்க அம்மா ஒரு மாதிரி உங்களை வந்து பார்க்கும், பரவாயில்ல. ஆனா என்ன பண்ணணும், சொல்லணும். இதை சொல்லிட்டு நீங்க போய் படுத்து பாருங்க, காலையில 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிடுவீங்க. ஏன்னா எண்ணம் தான் என்னவா மாறும்னா சொல்லா வந்துட்டு மாறும், சொல் தான் என்னவா மாறும், செயலா மாறும். உங்க எண்ணத்தை நீங்க நல்லா வந்து வச்சுக்கோங்க. உங்களோட எண்ணம் நல்லா இருந்துருச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையவே கிடையாது. கௌதம், சிந்தனை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்ட. சிந்தனை நல்லா இருந்தா நான் பலூன் மாதிரி என்ன பண்ணுவேன், நல்லா பறக்க முடியும். என் சிந்தனை நல்லா இருந்ததுன்னா இந்த பாட்டிலோட மதிப்பு எப்படி கூடுதோ அந்த மாதிரி சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி என்னோட மதிப்பு என்ன ஆகுது, கூடுதுன்னு பார்த்துட்டேன். இப்போ இந்த சிந்தனையை நான் நல்லா வச்சுக்கணுமா வச்சுக்கூடாதா? சரி, 5 பாயிண்ட் சொல்றேன். இந்த 5 பாயிண்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க சிந்தனை நல்லா இருக்கும், உங்க செயல் நல்லா இருக்கும், உங்க சொல் நல்லா இருக்கும். பார்த்துடலாமா? சரி, முதல் விஷயம், உங்க சிந்தனை நல்லா இருக்கணும். 10th 11th 12th மார்க் நல்லா எடுக்குமா எடுக்கக்கூடாதா? வெரி குட். அப்படின்னா முதல் இந்த விஷயத்தை கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா நீங்க பொழைச்சுக்குவீங்க, உருப்பிட்டுருவீங்க, நல்லா வந்துருவீங்க. சரியா? முதல் விஷயம், உங்க சிந்தனை நல்லா இல்லைன்னா என்ன அர்த்தம்னா உங்க சேர்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். கையில நோட் வச்சுட்டு இருக்கிறீங்களா? கையில நோட் எடுங்க பார்க்கலாம், டக்குன்னு எடுங்க. உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர்த்தோட பேரை வரிசையில் எழுது. அவங்க 5 பேரும் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ மேக்ஸ்லையோ சயின்ஸ்லையோ என்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ எழுது. அந்த 5த்தையும் கூட்டு, அந்த 5த்தையும் கூட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணி 5ஆல வகுத்தனா உன் மார்க் வந்துடும். பிளஸ் ஆர் மைனஸ் 5 வச்சுக்கோ, முன்ன பின்ன 5 மார்க் இருக்கும், அவ்வளவுதான், வேற வித்தியாசமே வந்துட்டு இல்ல. ஒன்னே ஒன்று தான் நான் சொன்னேன்ல, 5 விஷயம் நீ பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. 1, உன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துட்டா நீ வந்து நல்லா இருப்ப. திருடம் கூட சேர்ந்தா திருட்டு தப்பா தெரியுமா? தப்பா தெரியவே தெரியாது. முதல் விஷயம், படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய நபர்களோட நீங்க போய் சேர ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எண்ணம் நல்லா ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது, எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம், ஒரே நிமிஷம். எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாருமே. சரி, இப்ப நான் சொல்ற வார்த்தையை மட்டும் திருப்பி சொல்லுங்க, சரிங்களா? ஐ கேன், ஐ கேன், ஐ வில், ஐ மஸ்ட். எல்லாம் கையை வந்துட்டுன்னா இப்படி வச்சுக்கலாமா? யாரையும் அடிக்க கூடாது, கையை இப்படி வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். சரியா? ஐ கேன், கண்ணை முடிக்கணும். ஐ வில், ஐ மஸ்ட், ஐ கேன், ஐ வில், ஐ மஸ்ட், அவ்வளவுதான். சரி, படிக்க உட்கார்ற, கண்ணை முடிக்கோ, கை இப்படி வச்சுக்கோ. ஐ கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால முடியும். ஐ வில் அப்படின்னா என்னது? நான் கண்டிப்பா செஞ்சு காமிக்க போறேன். ஐ மஸ்ட்னா என்ன அர்த்தம்? இது நான் செஞ்சே என்ன ஆகணும், தீரணும். இந்த நல்ல வார்த்தைகள் நீ சொல்ல 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 உன் சிந்தனை என்ன ஆக ஆரம்பிக்கும், நல்லதா மாற ஆரம்பிக்கும். இது ரெண்டாவது, நல்ல வார்த்தைகள் சொல்ல ஆரம்பி. மூணாவது, இன்னைக்கு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நீ கேட்கணும். இன்னைக்கு புதுசா என்ன நான் கத்துக்கிட்டேன், என்ன பாடம் நான் கத்துக்கிட்டேங்கிற அந்த ஒரே கேள்வி மட்டும் கேட்டு நீ போய் படுத்துக்கோ. இன்னைக்கு புதுசா என்னது, இன்னைக்கு புதுசா ஒரு பாடம் என்ன நான் கத்துக்கிட்டேன், என்னவானா இருக்கட்டும், ஒரே ஒரு பாடம் மட்டும் என்ன பண்ணிக்கோ, கத்துக்கோ. இதை நீ பண்ணனா, இன்னைக்கு ஜான்வரி, 2 மாசம் டைம் இருக்கு.
ஒரு நாளைக்கு ஒரு பாடம் புதுசா கத்துக்கிட்டேன்னு வை, ஒரு கொஸ்டின் புதுசா கத்துக்கிட்டேன்னு வை, 60 கொஸ்டின் தெரியுமா தெரியாதா? ஹலோ, இது பண்ணலாமா? 4வது, கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் பார்த்தோம், மைக்கேல் ஃபாரடே ஆகட்டும், எலைஸ் ஹவ் ஆகட்டும், தையல் மிஷின் கண்டுபிடிக்கும் போது சரி, பென்சின் கண்டுபிடிக்கும் போது சரி, அதை பத்தி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, உங்களுக்கு விடை கிடைச்சது. அதே மாதிரி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லா படிச்சுட்டு, பாடம் சம்பந்தம் படிச்சுட்டு அப்படியே போய் படுத்து தூங்கிருங்க. நீங்க அந்த பாடம் படிச்சது உங்க மனசுல போய் ஆழமா என்ன ஆக ஆரம்பிக்கும்? பதிய ஆரம்பிக்கும். இது 4வது, இது பண்ணுங்க. 5வது, கடைசியா ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம வீட்டுல நிறைய குட்டி சாத்தான்கள் இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல நிறைய குட்டி சாத்தான்கள் இருக்கிறாங்க. என்ன வடிவில் இருக்காங்கன்னா, டிவிங்கிற வடிவில் இருக்காங்க, செல்போனுங்கிற வடிவில் இருக்காங்க, லேப்டாப்ங்கிற வடிவத்தில் இருக்காங்க. இந்த குட்டிச்சாத்தான்களை வந்துட்டேன்னா, இந்த குட்டிச்சாத்தான்களை நீங்க பயன்படுத்த வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. நீங்க பப்ளிக் எக்ஸாம்ல ரெடி ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தூங்க போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த பொருட்கள் என்ன பண்ணாதீங்க, பயன்படுத்தாதீங்க. ஏன்னா யூடியூப்ல போறேன், எல்லாமே நல்ல விஷயங்களே எனக்கு வந்து தெரியுமா? கிடைக்க போறது இல்லை. தேவையில்லாத வீடியோ ஏதோ நான் பார்த்துட்டு அதே சிந்தனையை போய் தூங்கினா என் தூக்கம் நல்லா இருக்குமா? என் சிந்தனை நல்லா இருக்குமா? அடுத்த நாள் காலையில் இருந்துச்சுன்னா என்னோட புத்தி எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். இந்த குட்டிச்சாத்தாங்களை பண்ணாதீங்க. அப்ப இந்த 5 விஷயத்தை என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு கொண்டுறேன். ஒரு சிற்பி இருந்தாரு, ஒரு 10 அடி உயரத்துல ஒரு அருமையான பெண்ணோட சிலை வந்து வடிக்கிறாரு. ரொம்ப அருமையா வந்திருக்குது. டெலிவரி டேட் வந்துருச்சு. ஜனவரி 1ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு ஜனவரி 8. இன்னும் அவர் என்ன பண்ணல, அந்த சிற்பத்தை வந்துட்டு முடிச்சு அந்த ஓனர் கையில வந்து கொடுக்கல. அந்த ஓனர் வந்துட்டாரு, வந்து கேள்வி வந்து கேட்கிறாரு, என்னப்பா நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த சிற்பிக்கு வந்து நிறைய அசிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. வேடிக்கை பாக்குறாங்க. சிற்பி வந்து சொல்றாரு அந்த ஓனர் கிட்ட, எனக்கு இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, நான் முடிச்சு தரேன்னு. 1ஆம் தேதியே கொடுக்குறேன்னு, நீ 8ஆம் தேதி ஆயிடுச்சு, என்ன நீ இப்படி தொழில் பார்த்துட்டு இருக்க, வேகமா பார்க்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கண்ணா பெண்ணா என்ன பண்ணிடுறாரு, திட்டிட்டு போயிடுறாரு. இந்த சிற்பி வந்து தந்துறேங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, அமுச்சு விட்டுறாரு. 2 நாள் தந்துறேங்கன்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட்லாம் வராங்க, வந்து கேள்வி கேட்கறாங்க, ஏன் நீ நல்லா தான் சிற்பத்தை முடிச்சுட்ட, 10 அடி இருக்கக்கூடிய சிற்பம் ரொம்ப அருமையா வந்துருச்சு, அதை கொடுத்துடலாம்ல, ஏன் வந்து டிலே பண்ணிட்டு இருக்க, இன்னும் 2 நாள் எதுக்கு வந்து அவகாசம் வந்து கேட்கறேன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த சிற்பி வந்து சொல்றாரு, இல்ல அந்த ஒரு பெண்ணோட சிற்பம், அது அந்த பெண்ணோட கூந்தல் இடத்துல வந்துட்டேன்னா அந்த சிற்பம் செதுக்கும் போது ஒரு இடத்துல இன்னும் ப்ராப்பரா வந்துட்டு வரல, அந்த முடி ப்ராப்பரா வந்துட்டு வரல, அது இன்னும் செதுக்க வேண்டியது இருக்கு, இந்த செதுக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும், அதுதான் டைம் கேட்டேன்னாரு. உடனே இந்த அசிஸ்டன்ட்லாம் சொன்னாங்க, இதோ 10 அடி சிற்பம், இவன் கொண்டு போய் கீழே தரையில வைக்க போறது இல்ல, இது இன்னொரு 8 அடிக்கு வச்சுதான் என்ன பண்ண போறான், வைக்க போறான். அப்ப 18 அடி ஹைட்டுக்கு வந்து போயிடும். அப்ப போய் முடியல பிரச்சனை இருக்குங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? அதான் சிற்பாராக கொடுத்துடலாம்ல அப்படிங்கிறான். அதுக்கு சிற்பி சொன்னாரு, தம்பி அந்த முடியல வந்துட்டுனா இன்னும் அது வேலைப்பாடு சரியா முடியலங்கிறது வந்துன்னா அந்த ஓனருக்கு தெரியும், தெரியாம இருக்கலாம், வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும்ல, அந்த சிற்பத்தை நான் சரியா முடிக்கலன்னு எனக்கு வந்து தெரியும்ல. நீ படிக்கிறது படிக்காதது என் வாத்தியாருக்கு தெரியாம இருந்தா ஓகே, எங்க அம்மாவுக்கு தெரியாம இருந்தா ஓகே, எங்க அப்பாவுக்கு தெரியாம இருந்தா ஓகே, இப்படி வந்துட்டா ஏமாத்துறேன்னா, ஆனா ஒரு விஷயத்த உன்னால ஏமாத்த முடியாது, உன் மனசாட்சி என்ன பண்ண முடியாது, ஏமாத்த. உனக்கு தெரியும் நீ கரெக்டா நீ எஃபர்ட் போட்டிருக்கியா இல்லைங்கிறது உனக்கு தெரியும். அப்போ உன் வாழ்க்கை நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்ணா பலூன் மாதிரி தான். நீ நல்ல விஷயங்களை உள்ள கொண்டு போ, நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கோ, நல்ல சிந்தனைகள் வந்தா நல்ல எண்ணம் கிடைக்கும், எண்ணம் தான் சொல்லா மாறும், சொல் தான் என்னமா மாறும், செயலா மாறும். உன் செயல் நல்லா இருக்கணும், எண்ணம் நல்லா இருக்கட்டும். வாழ்த்துக்கள்.